நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். ஆதி காலத்தில் வனங்களை மட்டுமே வசிப்பிடமாக கொண்டிருந்தார்கள் மனிதர்கள். ஆற்றங்கரை நாகரிகங்கள் உருவாக துவங்கிய பின்னரே சமூகம் கட்டமைக்கப்பட்டது. இன்று வெளி உலக தொடர்பில்லாமல் மலை குகைகளில் மறைந்து வாழும் மனிதர்கள். அடர்ந்த காட்டுக்குள் ஒரு திகில் பயணம். கடந்த 50 ஆண்டுகள் வரை பல்வேறு பழங்குடியினர் வெளி உலக தொடர்பில்லாமல் மலைகளில் யாரும் நெருங்க முடியாத இடங்களில் வாழ்ந்து வந்தார்கள். இன்றளவும் இந்தியாவில் மலைகளை விட்டு கீழே வர விரும்பாத பழங்குடியின மக்கள் இருக்கவே செய்கின்றனர். மனித இனம் உருவாகி 2 லட்சம் வருடங்கள் ஆகிவிட்டன. காடுகளில் வாழ்ந்து வந்தபோது மனிதனுக்கு இருந்த ஒரே வசிப்பிடம் குகைகள். ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதன் தனக்கான இருப்பிடத்தை, அதாவது வீட்டை அமைத்துக் கொள்வதில் அதிக சிரத்தை எடுத்துக் கொள்ள ஆரம்பித்தான். தற்போது வீடு என்பது பாதுகாப்பு என்பதை கடந்து ஒரு கௌரவ சின்னமாக மாறிப் போயிருக்கிறது. அப்படி இருக்க இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் சில மனிதர்கள் மலை குகைகளில் வெளியுலக தொடர்பில்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் நம்புவதற்கு கடினமாகவே இருக்கும். ஏதோ சில காரணங்களுக்காக ஊருக்குள் வராமல் என்றும் பாறை இடுக்குகளில் வாழ்ந்து வரும் மனிதர்களை பார்க்கவே நாம் இன்று திண்டுக்கல் மாவட்டம் தர்மத்துப்பட்டி கவிச்சல் பாறைக்கு வந்திருக்கிறோம். மலை அடுக்குகளின் மீது தவழ்ந்து கொண்டிருந்த மேகங்கள் சில மீட்டர் உயரம் வரை ஆடு மேய்ப்பவர்களை பார்க்க முடிந்தது. இதற்கு மேல் மனிதர்களை பார்ப்பது கடினம் என்றே தோன்றியது. உள்ள போக போக காட்டோட அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கு. கால் தடம் பட்டு உருவான ஒற்றையடி பாதை மறைந்தது. காடுகளின் அமைதியை கலைத்து முன்னேற வேண்டியிருந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் பாதையை முடிவு செய்து முன்னேறினோம். இது சரியாகவும் சென்று முடியலாம், தவறாகவும் சென்று முடியலாம். இது வரைக்கும் நடக்கிறதுக்கு தாராளமா இடம் இருந்துச்சு. இதுக்கப்புறமா போக போக ஒரு கால் தான் வச்சு போற அளவுக்கு தான் இடம் இருக்கு. விவசாயம் என்று ஒன்று அறிமுகமாகும் முன்னரே தேவையான உணவு காடுகளில் கிடைத்ததன் காரணமாகவே ஆதி மனிதனால் காடுகளில் வாழ்க்கை நடத்த முடிந்தது. இயற்கை அருவிகள் அவனது தாகத்தை போக்கின. நாம் சென்று கொண்டிருந்த பாதையிலும் சில அருவிகள் குறுக்கிட்டதால் குகையில் வாழும் மனிதர்கள் அருகில் இருக்கலாம் என நினைத்து கண்களை திசையெங்கும் ஓடவிட்டபடி முன்னேறினோம். கொஞ்சம் ஸ்லிப்பானா பள்ளத்தாக்கு தான், நேரா கீழே தான். இது வரைக்கும் நம்ம காட்டுல வந்த வரைக்கும் இந்த இடத்துல தான் அதிக பாறைகளா இருக்கு. ஒருவேளை இங்க இருந்தாலும் அவங்க இருக்கலாம். தளராமல் முன்னேறிய நமது அருகிலேயே காத்திருந்தது ஆச்சரியம். சில பாறைகள் ஒன்றன் மீது ஒன்று பொருந்தி குகை போல் காட்சியளித்தது. மனிதர்கள் வாழ்வதற்கான சில தடயங்களும் அங்கே இருந்தன. ஆதி மனிதனின் வீட்டை விட சற்று முன்னேற்றம் அடைந்த குடியிருப்பு. சில அலுமினிய மற்றும் பிளாஸ்டிக் பாத்திரங்களும் துணிகளும் கண்ணில் பட்டன. ஆனால் மனிதர்கள் யாரும் இல்லை. மனிதர்கள் வாழ்றாங்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த இடத்துல தெரியுது. எப்படியும் அவர்கள் வீடு திரும்புவார்கள்.
அதனால் காத்திருக்க வேண்டும். நமது வருகையை ஏற்கனவே அவர்கள் ஒளிந்திருந்து பார்த்திருந்தால் நாம் இடத்தை காலி செய்யும் வரை வராமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. சில மணித்துளிகள் காத்திருந்த பிறகு தூரத்தில் தெரிந்தார்கள் சில பெண்கள். அவர்கள் கையில் குழந்தைகளும் இருந்தனர். வீட்டை நோக்கி முன்னேறிய அவர்கள் நமது குழு அங்கிருப்பதை பார்த்து மிரண்டு போய் பின்னால் ஓடினர். அவர்கள் எழுப்பிய சத்தம் ஏதோ சிக்னல் என புரிந்தது நமக்கு. சில வினாடிகளில் திடுதிடுவென எங்கிருந்தோ வந்தனர் சில ஆண்கள். நம்மை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்விகளை வீசினர். நாங்கள் மெட்ராஸ்லேருந்து தான் வரோம், டிவி சேனல்லேருந்து. இந்த மாதிரி பாறைக்குள்ளே வாழ்கிறவங்கன்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் தானே அது? திரும்ப சென்ற பெண்கள் அப்போதும் தூரத்திலேயே இருந்தனர். வீட்டின் அருகே வரவே இல்லை. அறிமுகத்திற்கு பின்னர் நம்மால் அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்று உணர்ந்த பின்னரே நம்மிடம் சகஜமாயினர். வேற யாராவது மனுஷங்க இங்கே வந்திருக்காங்களா? வேற இங்கே யாருங்க எங்களை வந்து பார்க்குறோம். உங்களை கண்டா நாங்கள் விரண்டு ஓடுறோம். அப்புறம் நாங்கள் வேற மனுஷர் வந்து நாங்கள் எப்படி நாங்கள் எதுக்கு வர முடியும்? வர முடியாது. நீங்கள் தான் முதல் தடவை இங்கே வந்து எங்களை பார்த்துருக்குறீங்க. சாதாரண மனிதர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளையே அவர்களும் அணிந்திருந்தார்கள். ஆனால் அழுக்கேறி இருந்தன அவைகள். மாற்று துணியும் இருக்குமா என்பது சந்தேகமே. குகை போன்ற இந்த பாறை இடுக்குகளில் வாழ்ந்து வரும் இவர்கள் பளியர் என்ற பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்களின் மூதாதையர்கள் மலைக்காடுகளில் வாழ்ந்து வந்தவர்கள். நாகரீக முன்னேற்றத்தினால் இவர்களில் பலர் தற்போது ஊருக்குள் வந்துவிட்டனர். ஆனாலும் கூட சிலர் இன்றும் மலை குகைகளிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். மற்ற மனிதர்களை பார்த்து தற்போது இவர்கள் பயப்படுவதில்லை. ஆனால் கடந்த தலைமுறை வரை வேற்று மனிதர்கள் உள்ளே வந்தால் புதர்களில் அடைக்கலமாகி விடுவார்கள் இவர்கள். நாம் அங்கே சில மணி நேரங்கள் ஆண்களிடம் உரையாடிய பின்னரே பெண்கள் பாறைக்கு அருகே வந்தார்கள். ஆனாலும் தயக்கம் அவர்களை விட்டுவிடவில்லை. ஏன் அவங்களாம் பயந்து ஓடினாங்க? எல்லாம் உங்களுக்கு பார்த்து தாங்க எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டாங்க. இன்னைக்கு திருதுப்புன்னு நீங்க ஒண்ணுமே தெரியாம நீங்க இந்த வனத்துக்குள்ள வந்து எல்லாம் பயந்து அரண்டு எல்லாம் இந்த பாரு அப்படி அப்படியே சட்டிகளை சோத்துக்களோட போட்டு கூட எல்லாம் ஓடிட்டாங்க, நாய்களும் கட்டி வச்சுட்டு. தூர காடுகளில் பளியர் இனத்தின் மூதாதையர்கள் வாழ்ந்த பல குகைகள் இருக்கின்றன. அவற்றை பார்க்க மேலும் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்பதால் அந்த எண்ணத்தை கைவிட்டது நமது குழு. இந்த மாதிரி குகையை நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? ஏங்க இருக்கிற இடத்துல தெரிஞ்சுக்கிட்டா இப்படி குகைதானுங்க எங்களுக்கு பிடிக்க, இதானே எங்களுக்கு ஒரு வீடு. அப்படி நாங்க எந்த வீட்டுக்கு நாங்க போறது? இருக்கிற இடத்துல இதை வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டா இதுலதான் நாங்க இதை படுக்கைய நாங்க வச்சுக்கிறது. இங்கே வாழும் பெருமாள் குடும்பத்தாரின் உறவினர்களில் பலர் அருகில் உள்ள மலைகளிலேயே வாழ்வதால் பொடிநடையாக அங்கு சென்று வருகிறார்கள். திருமணமும் பெரும்பாலும் இவர்களுக்குள்ளாகவே நடைபெறுகிறது. பெரிய அளவில் பொருட்செலவு ஏதும் இல்லாத எளிய திருமண முறை இவர்களுடையது. இன்னும் சொல்ல போனால் சற்று வேடிக்கையானதும் கூட. உங்களை எங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தாங்க? நான் தான் கண்ணானூர், எங்க ஊரு. அங்கிருந்து இங்கிட்டு கொல்லத்தோரம் அங்கிட்டு போகணும். கோட்டவாளி கண்ணானூர்னு சொல்றாங்களா, அங்கிருந்து இங்க கல்யாணம் முடிச்சு நாங்க வந்தது. இங்க கல்யாணம்னால என்ன, ஒரு பொடிடாப்பா ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்தவொன்னா அதான் கல்யாணம். எங்க ஆளுங்க பொடிடாப்பாவை ஒன்ன கொடுத்தா அப்பவே பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்து ஓடியாந்துருவாங்க அப்படி காணலுக்குள்ள செடிக்குள்ள. அதுதான் எங்க ஆளுங்க பழக்கமே. இத்தனை குழந்தைகள் இந்த குகையில் வாழ்ந்து வந்தாலும் ஒரு பெண் கூட பிரசவத்திற்கு கீழே உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்றதில்லையா? ஆனாலும் கூட குழந்தை பிறப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இதுவரை இவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. இந்த பிள்ளைங்களாம் பிறந்து போற மலையில தான் பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்கள் ஊருக்கெல்லாம் போக மாட்டோம். அங்கெல்லாம் போனாலும் நம்மளுக்கு பிடிக்காது. அவங்க ஊசியை போடுவாங்க, மருந்தை கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. நாங்கள் எங்கே பச்சால மருந்தாக கொடுத்துருவோம், அது பாட்டு குழந்தை பிறந்துடும். இவர்கள் வாழ்வது கற்களுக்கு இடையே என்ற போதும் அதற்கு வைத்திருக்கும் பெயர் அரண்மனை. பளியர்களின் அரண்மனையை சுற்றி கவனித்தால் சில இசை வாத்திய பொருட்களை பார்க்கலாம். அவற்றை வாசித்தால் வனதேவதையே கீழே வருவார் என நம்புகிறார்கள் இவர்கள். கடந்த 30 ஆண்டுகளில்
பளியர் இனத்தின் குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மலைக்கு கீழே வந்து விட்டார்கள். நாம் இன்று பார்ப்பது அதில் எஞ்சியவர்களேதான். ஆனால் இவர்கள் நகரத்திற்கு குடிபெயராமல் இருப்பதற்கான காரணம் சோகமானது. நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கடந்த தலைமுறை வரை திண்டுக்கல் மலைப்பகுதியில் வாழ்ந்த பளியர் இன மக்கள் இலைகளை மட்டுமே உடையாக அணிந்திருந்தனர். 25-30 ஆண்டுகளுக்கு முன்னர் நகரத்து மனிதர்கள் சிலர்தான் இவர்களுக்கு துணி ஆடைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். பாறைகளின் இடுக்குகள் தான் பளியர் இன மக்களின் நிரந்தர வீடு. எங்கெல்லாம் இப்படி பாறைகள் இருக்கின்றனவோ அங்கு சென்று தங்கிக் கொள்கிறார்கள் இவர்கள். கீழே உள்ள நகரத்திற்கு இந்த தலைமுறையில்தான் கவிச்சிக்கல் பாறையில் வாழும் பளியர் இனம் போக ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் மாதத்திற்கு 1 முறையோ 2 முறையோ தான். பெண்கள் வெகு அரிதாகவே கீழே இறங்குகிறார்கள். டவுனுக்குலாம் போவீங்களா? டவுனுக்கு போனோம் அப்படின்னா இது இப்போ இந்த எலுமிச்சை போடுறதுனால கொஞ்ச நாள் தான் எடுப்பான், கொடுப்பேன் அங்கே கம்சங்கடையில் வைப்பான். திரும்பி அதே வண்டியில் வந்து உதக்கேறி அப்படியே வந்துடுவோம். நாங்கள் டவுனுக்குள்ள உள்ள அலைய மாட்டோம். உங்கள் அப்பா காலத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் டவுனுக்குலாம் போயிருக்காங்களா? அவங்க போகல. வனம் என்கிற ஒன்று இந்த மக்களிடம் அறிமுகமாகி 20 ஆண்டுகளே ஆகின்றன. அதற்கு முன்னால் அவர்கள் அதை பற்றி அறிந்திருக்கவில்லை. அதற்கான தேவையும் ஏற்படவில்லை. முதல்ல நீங்கள் எப்போ ஒரு பணம்னு நீங்கள் பார்த்தீங்க? படிப்பெல்லாம் இல்லை. அப்போ வேலைக்கு போச்சல எங்களுக்கு 1 ரூபா 50 ஆச்சு இப்படி சம்பளம் கொடுத்தாங்க. அப்போதான் தெரியும். அப்போதான் எங்களுக்கு அதே காசா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். மலைக்கு மேலே எப்போதும் குளுகுளுவென்றே இருக்கிறது. பிறந்தது முதல் இங்கேயே சுதந்திரமாக சுற்றித் திரிந்தவர்கள் இவர்கள். மாசுகள் கழிவுகள் இல்லாத ஒரு வசிப்பிடம் இவர்களுடையது. அதனாலும் கூட கீழே செல்ல இவர்கள் தயங்குகிறார்கள். கீழே வந்தோம்னா என்ன, அந்த தண்ணியை குடிச்சா தண்ணி மாதிரி அங்கே இருக்கு, ஒன்றும் இல்லை. அந்த தண்ணி ருசியும் இல்லை, அந்த தண்ணி வந்து ரொம்ப சூடமும் இருக்குது. அப்போ இந்த தண்ணிக்கும் அதுக்கும் எங்களுக்கு ஒத்துக்கிறதுல உடம்பு ரொம்ப வீக்காகி உடனே வகுத்துக்காடு பிடிச்சிருது. மலை மேல் இயற்கை காற்று கிடைக்கிறது, சுத்தமான நீர் கிடைக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் பளியர்கள் மேலே இருப்பதற்கு காரணம் அவை மட்டுமல்ல. இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு வாழ்ந்து வரும் இவர்களால் கீழே வந்து வாழ்க்கை நடத்துவது கடினம். பொருளாதார சூழல் இவர்களை சுகமாக வாழ அனுமதிக்காது. ஆற்று தண்ணி வந்துட்டா உறுதியாக அங்கிட்டு தாண்ட முடியாது. பிள்ளை குட்டி அங்கிட்டு போகிறவங்க அங்கிட்டு தான், இங்கிட்டு இருக்கிறவங்க இங்கிட்டு தான். நாங்களும் கஞ்சிலாமல் தான் சாகணும். ஏதோ ஒரு சீக்கோ ஒரு தலைவலியோ ஒரு பிரசவமும் ஆகணும்னாலும் எங்கேயும் கொண்டு போக முடியாது. அப்படி இடத்துல நாங்கள் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மழை காலங்களில் இந்த பாறை இடுக்குகளில் வாழ்வதை கற்பனை செய்து பார்த்தாலே நெஞ்சம் கனக்கிறது. பச்சிளம் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இத்தனை சிறிய இடத்தில் இரவு பொழுதை கழிப்பது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. மலைப்பகுதியில் விஷ ஜந்துக்கள் அதிகம் இருக்கும். மழைக்கு இதமாக அவைகள் தேடி வருவதும் இந்த பாறை இடுக்குகளை தான். ஓட்டு போடுற சமயத்தில் வருவாங்க, உங்களுக்கு அதை செஞ்சாரேன் இதை செஞ்சாரேன், உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரேன், உங்களுக்கு பண்டு நிறைய ஒதுங்கி இருக்குது, உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வேணும்னா இடம். நாங்கள் போய் கேட்டால் எந்த சம்சாரிங்க எங்களுக்கு வந்து ஒரு பட்டாத்தாரி எங்களை கண்டா கொடுப்பாங்களா இடம். பெருமாளின் குடும்பத்தில் சிறுவர்கள் யாரும் பள்ளிக்கு செல்வதில்லை. அதற்கான வசதிகளும் இங்கில்லை. கடந்த தலைமுறை வரை இதை ஒரு குறையாக எண்ணவில்லை இவர்கள். ஆனால் இந்த தலைமுறையினர் தங்களது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். நாங்கள் கல்யாணம் அடித்து பிள்ளைகள்லாம் ஆயிடுச்சு. நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளை குட்டிகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களும் எங்கள் பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையில் எங்கள் படிக்க வைக்க முடியல. எளிமையும் சோகமும் நிறைந்த இவர்களது வாழ்விற்கு இதம் தருவது இசை. கற்றுத் தேர்ந்த இசை மேதைகளோ தொழில்நுட்பத்தின் உதவியோடு செய்த இசை வாத்திய கருவிகளோ இங்கு இல்லை. ஆனாலும் இசைக்கிறது இனிமையாக. மாலை நேர வேலை முடிந்து இருள் ஆரம்பிக்கும் வேளையில் நெருப்பு மூட்டப்படுகிறது. குளிருக்கு இதமாக அதன் அருகே அமர்கிறார்கள் இசை மேதைகள். ஒரு மேளம், புல்லாங்குழலை ஒத்த ஒரு இசைக்கருவி, ஒரு தகர டப்பா. அதுதான் இங்கு வாழும் பளியர்களின் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப். மேளத்தை காய வைத்து சுதி சேர்க்கிறார் ஒருவர்.
இன்றைய நிகழ்ச்சியில் நமது குழுவிற்கும் இடமுண்டு. மாலை தொடங்கி இரவு கண்ணயரும் வரை ஏதோ ஒரு வாத்திய கருவி இங்கே இசைத்துக் கொண்டே இருக்கும். சந்தோஷத்திற்காக மட்டுமல்ல, சில துக்க நேரத்திலும் இதையே வாசிக்கிறார்கள் பலியர்கள். தங்களது கஷ்டத்தை தெய்வத்திற்கு எடுத்து சொல்லும் கருவியாகவே இவற்றை பார்க்கிறார்கள் இவர்கள். இந்த வீணை சத்தம் கேட்ட மேல இருந்து படைச்சு விட்டு ஆண்டவரை கீழே இறங்குவார். இந்த நாணத்துலதான் அது வந்து இறங்கி என்னடா பெத்த உங்களுக்கு அப்படின்னு அது கேள்வி கேட்கும். அப்ப கேட்ட எங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி பயந்து இருக்குது, இந்த பணத்துல வந்து உங்களை நம்பி தானே நாங்க இருக்கிறோம், நீங்க தானே எங்களை காப்பாத்தணும், எங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அப்ப எங்க பிள்ளைக்கு நடந்தது என்னன்னு கேட்டோம்னா அது வந்து சொல்ல ஒண்ணுக்கு அஞ்சாதரா மக்களை பயப்படாத, இந்த விபதி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆகிரும். இங்கு உள்ள அனைத்து கருவிகளும் இவர்கள் கைகளாலேயே உருவானவை. சீரற்ற இசைதான் என்றால் சூழலும் மனிதர்களும் அதற்கு வலு சேர்த்து அருகில் நிற்கிறார்கள். பெரும்பாலும் அரிசி சாப்பாட்டை இவர்கள் உண்பதில்லை. காரணம், அவை அரிதாகவே கிடைக்கிறது. கிழங்குகளும் இயற்கை காய்கறிகளுமே இவர்களது முதன்மை உணவு. பழங்குடி இனங்களில் சிலர் மலைக்கு மேலேயே வாழ விரும்புகின்றனர். ஆனால் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கும் குடும்பம் நகரத்திற்கு வந்து வாழ ஆசைப்படுகின்றனர். ஆனால் பொருளாதார சூழ்நிலையும் சமூக கட்டமைப்பும் அவர்களை தடுத்து நிறுத்துகின்றன. வேற்று மனிதர்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தவரை இது மட்டுமே உலகம் என்று எண்ணியிருந்த பலியரின மக்களுக்கு தற்போது உலகம் பெரிது என தெரிய துவங்கியிருக்கிறது. அவர்களது விருப்பம் நிறைவேறப் போவது எப்போது? மலைகளிலேயே வாழும் இந்த பலியர் இன மக்கள் மற்ற இனங்களை விட குறைந்த மக்கள் தொகையிலேயே இருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை பூர்வீகமாக கொண்ட இவர்களது வாழ்க்கை இன்றும் தொடர்கிறது மலை குகைகளில். காடுகளில் இருந்தால் அதற்கு ஏற்ற உணவு முறைகளையே கடைபிடிக்க வேண்டும். பாறைகளின் இடுக்குகளில் வாழும் பலியர் இன மக்கள் கிழங்குகளையே பிரதான உணவாக எடுத்துக் கொள்கிறார்கள். நமக்கும் இன்று விருந்தளிப்பதாக கூறி காட்டுக்குள் கிழங்குகளை தேடி புறப்பட்டார்கள். நமது குழுவும் அவர்களுடன் இணைந்து கொண்டது. இங்க இருக்கண்ணே. இருக்கு சார். என்ன கிழங்குது? இதே சார் முள்ளுவள்ளி கிழங்கு. முள்வெளியா? வள்ளி கிழங்கு. அண்ணா நான் வரவா? இல்லைங்க சார், வேணும் சார். முள்ளா இருக்கும், நீங்கள் அதெல்லாம் முள்ளா இருக்குமோ? ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பிறகு சில கிழங்குகளுடன் வந்தார்கள் அவர்கள். பெரிய குடும்பத்திற்கு அது போதுமானதாக தோன்றவில்லை. நெருப்பு மூட்டி கிழங்கை அதன் மேல் வைத்தார்கள். இந்த கிழங்கை சுட்டு சாப்பிட்டால் தான் ருசி அதிகம் இருக்கும் என்றார்கள். சில நிமிடங்களில் கமகம வாசனையுடன் தயாரானது கிழங்கு. இரவு உணவில் நமது குழுவும் இணைந்து கொண்டது. நல்ல வாசனையா இருக்கு. அடிக்கிழங்கு தான் நல்லா இருக்கும். அதுதான் மாவா வரும். இன்னைக்கு நமக்கு இதான் கிடைச்சது. ஆமா. எப்படின்னு சாப்பிடணும்? அந்த கறியை உரைச்சிட்டு அதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த கறியை உரைச்சிருந்தா பாத்தீங்களா, இதை எடுக்கவும் வெளியேன்னு தெரியுது பாத்தீங்களா. இதை வந்து இன்னும் வந்து இதை நல்ல ஒரு இலையில உதுத்து விட்டு தேங்காய் அதுல ஊத்தி அப்படியே உருண்டை சேர்த்து சாப்பிட்டோம்னா இதை விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மக்கள் வேறு ஏதோ விசித்திர காரணங்களுக்காக குகைகளில் வாழ்வதாக எண்ணியே இங்கு வந்தது நமது குழு. ஆனால் இவர்கள் பொருளின்மை காரணமாகவே இங்கு இருக்கிறார்கள் என அறிந்ததில் வருத்தமே மிஞ்சியது. மற்ற மனிதர்களோடு சகஜமாய் வாழ இவர்களுக்கும் ஆசை இருக்கிறது. அதற்கான நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வீடு கட்டி வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்கா? ஆமா, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. ரோட்டு மேல நாங்க வந்து அங்க இருந்து வாழ்றோம். இன்னும் நம்மளும் மனுஷரோட ஆளோட ஆளை இருக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு ஆசை. கல்வியில் ஏற்படும் முன்னேற்றம் ஒன்றுதான் இவர்களை மற்றவர்களுடன் இணைக்கும் என்று தோன்றுகிறது. அதற்கு தேவையான உதவிகள் கட்டாயமாக இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. இதுநாள் வரையில் மலையின் மேல் பாறை இடுக்குகளில் வாழ்ந்து வந்த பலியர்கள் இனியும் அங்க வாழ விரும்பவில்லை.
நகரத்திற்கு இடம்பெயரும் பட்சத்தில் இவர்களுக்கு தேவை வாழ்வதற்கான ஒரு வீடு. நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.